குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இது நெட்டில் போகும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது. புது வீடு கட்டிக்கிறேன், வாங்கலாமா வேணாவா, கொடுத்தனம் போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இந்த இடம் அதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத இடம். இது ஜோசியம், ஜாதகம், பேர்ராசி, மாந்திரிகம், வைத்தியம் இது எதுவுமே இங்கே பண்ணுறதில்ல. இங்கே வெறும் பேசுகிறது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வரணும். மற்ற விஷயம் உடம்பு சரியில்லை, என் மனசு சரியில்லை, ஒருத்தர் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, 10 லாரி விற்றுட்டாரான். நான் என்ன பண்ணுறது? அதுக்கு 10 லாரி விற்றுட்டு இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கிறேன் சாமி, எப்படி போச்சுன்னு தெரியல, அது எப்படி நீ விற்காத போவோம், திருடிக்கு நான் போட்டாங்கன்னு. அது மாதிரி தன்னை எல்லா வேலையும் செய்து போட்டு அதுக்கு விமர்சனம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்கு நிறைய டிவியில், எல்லா டிவிலையும் ப்ரோக்ராம் இருக்குது. அவங்களாண்ட போய் கேட்கணும். பஞ்சாங்கம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு அந்த வேலை இல்லை. நம்ம பேசுகிறது வெறும் கடவுளை பற்றி பேசுகிறவங்க மட்டும்தான் கேட்கணும். அது கூட ஃபோன்லேயே கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்கணுன்னா தேடி வரணுமே தவிர ஃபோன்லேயே வீட்டில் உட்காந்துக்கினே உடம்பு நோவாமல் தெரிஞ்சுக்கலான்னா அந்த மாதிரிலாம் சொல்கிறதும் இல்லை. உண்மையான மனசு இருந்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதுக்கு பௌர்ணமிக்கு தேடி வரணும். இங்கே ஆசிரமத்துக்கு வந்தால் இங்கே தான் கேட்கணுமே தவிர வீட்டாண்ட கேட்கலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலான்றது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறதும் கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்களை என்கிட்ட கேட்காதீங்க. நான் அதுக்கு சம்மந்தப்படாதவன். நான் வெறும் இறைவனை பற்றி மட்டும்தான் சொல்லுவேன். இறைவனை அடையிறதுக்கு வழி சொல்லுவேன், மன அமைதி பெறத்துக்கு வழி சொல்லுவேன். மற்ற விஷயங்களில் நான் இது பண்ணுறதில்ல. என் உடம்பு சரியில்லை, என் புள்ள செத்துட்டான், எப்படி செத்தான், ஆயில் முடிஞ்சுது, ஆயில் முடியல, பெற்றவங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட வரக்கூடாது. தயவு செய்து யாரும் அது மாதிரி கேட்காதீங்க. எது கேட்கணுன்னாலும் ஆசிரமத்தில் கேட்கணுமே தவிர ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதுக்காகவே தான் இந்த வீடியோ வச்சது. ஏன்னா அந்த வீடியோவில் எனக்கு நிறைய தலைவலியாக இப்போ ராத்திரிக்கெல்லாம் போகணும், சம்மந்தமே இல்லாத விஷயம். 100 ஃபோன் வருதுன்னா 98 பேர் சொந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறான், 2 பேர் தான் ஆன்மீகத்தை பேசுகிறான். இது எனக்கு ரொம்ப உபதிரமாக இருக்குது. நம்ம கெட்டு போடுவோம் போல இருக்குது. சரி, ஒரு 50,000 எடுத்தா நான் உன் கஷ்டத்தை சரி பண்ணிடுறேன். அந்த மாதிரி இடத்துக்கு நமக்கு லாய்க்கே அது ஒத்து வராது. அதனால் தயவுசெய்து இனிமேல் யாரும் அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாதீங்க. அது மாதிரி நான் சொல்கிறதும் இல்லை. கடவுளை பற்றி பேசணுன்னா ஆசிரமத்துக்கு வரணும், ஃபோனில் பேசக்கூடாது. ஆன்மீகம் ஃபோனில் பேசி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. தேடி தெரிஞ்சுக்கினா தான் நிற்கும். வீட்டில் இருந்துக்கினே கேட்குற விஷயம் காதோடு போயிடும். அது மனசில் நிற்காது. அப்பா கிட்ட போய் புள்ளக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, புள்ளக்கிட்ட அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, பொண்டாட்டி போய் புருஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது. எந்த இடத்துல பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசணும்னு தெரியும். அதான் பக்குவம். எதனா ஒன்று கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் அதான் கோபம் வரும். புரியுதா? ஏன்னா யார் சீடன்னா சீடனாகணும், குருன்னா குருவாகணும், புருஷன்னா புருஷனாகணும், பொண்டாட்டின்னா பொண்டாட்டி ஆகணும், புள்ளன்னா புள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க, தோலுக்கு முடிஞ்சு தோழன் ஆகிப்போச்சியா. அதனால் சம்மந்தானப்பா, 2 பேரும் உட்காந்து தண்ணி அடியா, அப்படி தான் அடிக்கிறாங்க இப்போ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீயாக தான் இருக்கணும். அவனுக்கு 60 வயசானால் கூட நீ தான் அப்பா. அவனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவன் அப்பா ஆக முடியாது. அந்த மாதிரி யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த ஸ்டேஜ்லேயே நிற்கணும். அதான் மரியாதை. அது எந்த கேள்வி தேவையோ அந்த கேள்வி, கண்ட குப்பையெல்லாம் வரக்கூடாது. நமக்கு எது தேவை, நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது உதவும், அதை கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் தேவையே இல்லாததோ நம்ம இவர் மாதிரி கோயிலில் ஏன் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஏன் இது பண்ணுறாங்க, அவங்க ஊர்லெல்லாம் பேசுகிறாங்களே, அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஊரில் பேசுகிறத பற்றி நமக்கு என்னத்துக்கு? நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்க்கணும். ஊரில் 1000 பேர் 1000 விஷயம் பேசுவோம். ஆன்மீகமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம அவங்க விருப்பத்துக்கெல்லாம் தடைப்பட முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம் அதான் நமக்கு முக்கியம். ஒரு சொன்னார், கேட்டார் தெரியுமா, கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்களே ஏன்,
அதனுடைய பலன் என்னான்ட்டு அது அடையாளம். அது அடையாளம். இதுங்களில் யாகம் நடத்துவாங்க. அந்த யாக குண்டத்தில் உன் நகை போடு, உன் புடவை போடு, உன் ஜாக்கெட்டு போடு, உன் பந்தை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் நெருப்பு தண்ணி வச்சு யாருன்னா யாகம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நெருப்பு வச்சு தான் யாகம் பண்ணுவாங்க. அப்போது இந்த நெருப்பில் போடும்போது அது எதுக்குன்னா வெளியே அடையாளம் தான். உன் கையை போடுன்னா போட சொன்னோன்னு போட்டு தூக்கி போட்டுருவோங்க நெருப்பில். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், புடவையை போடு. புடவையா பாவம் பண்ணிச்சு, புடவையில் போடுறதால உன் பாவம் போகுமான்னா போகாது. அப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் அடையாளம். இது இகபரம் 2 இருக்குது, இரவு பகல் 2 இருக்குது. அதே மாதிரி யாகம் யோகம் 2 இருக்குது. என்னக்குது? யோகம். யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, யோகம்ன்றது பண்ணுறதுக்கு. யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறது. இந்த நெருப்பில் இதெல்லாம் போட்டால் நம்ம பாவம் அழியும், இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இல்லை இந்த நெருப்பில் போகாது, அங்கே ஒரு கல் கட்டி அது குண்டம்ன்றான். இந்த உடல் ஒரு குண்டம், யாக குண்டம் இது. அப்போ இதில் யோக குண்டத்தை கலப்பினோம்னா நெருப்பு கிளம்பும். நெருப்பு கிளம்புனா நம்ம பாவங்கள் அழியும் அப்படின்றதுக்கு தான் யோகமே மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அபிஷேகம்ன்றது என்ன, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்ப அபிஷேகம்னு வச்சுக்கிறாங்க. கும்பம்னா என்ன? கும்பம்னா உடல். உன்னுடைய உடல் தான் கும்பம். இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் நடக்கணும். இது ஏன் வருஷம் பண்ணான்னா டெய்லி பண்ணான்னா நடக்காது. கும்ப அபிஷேகம்னா அமுதம். அமுதம்ன்றது மனிதனுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இந்த அமுதம் உருவாக்குறதுக்கு 12 வருஷம் தேவைப்படுது மனுஷனுக்கு. அந்த 12 வருஷம் பொறுத்து அந்த அமுதம் சுரந்ததுன்னு சொன்னால் அதான் இந்த கும்பம், உடல் என்ற கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதனால் அதுக்கு கும்ப அபிஷேகம்னு வச்சான். இந்த அபிஷேகங்கள்லாம் ஆராதனை ஸ்லோகங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்குது அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நீ சொல்லி பழகும்போது உன் மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டால்தான் தெய்வத்தினுடைய நிலைக்கு நீ எட்ட முடியும். மனம் ஒருநிலைப்படாத தெய்வ நிலை எட்ட முடியாது. அதனால் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னாரு. எப்போ அட்டாங்க யோகம் பண்ணுறேன், சுதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படி 6 ஆதாரங்களையும் பண்ணுறேன். சரி, இதனால் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. பார்க்க முடியாது, இதெல்லாம் ஏன்பா பண்ணணும் நான் அப்படின்னா, இத்தனையும் உன் மனம் நிற்கிறதுக்காக பண்ணுறடா. உன் மனம் நின்று போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், மனம் நிற்காத வரையும் கடவுளை பார்க்க முடியாது. அப்போ மனத்தினுடைய நிலை என்ன? செயலற்ற நிலை. மனம் செயல் புரியக்கூடாது. தின மேலே உட்காந்துருப்பான், என்னப்பா பண்ணா சும்மா இருக்கிறேன்மா. சும்மா இருந்தால் அமெரிக்காவை யோசித்துக்கின்னு இருப்பான். சும்மா இருக்க தான் முடியாது மனுஷனால். எதையாவது ஒன்று நினச்சின்னுப்பான், எதையாவது ஒன்று செய்துன்னுப்பான், ஏதாவது ஒரு செயலில் இருந்துக்கின்னே இருப்பான் மனுஷன். சும்மா இருக்க மட்டும் முடியவே முடியாது. சும்மா இருக்க முடிஞ்சு போச்சுன்னா அவனே ஞானி, அவனே மகான், அவனே கடவுள். ஏன்னா இந்த மனத்தினுடைய கூறு அப்படி இல்லையா? அது மறைமுகமாக இருக்குது. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் அந்த காரணமாக மறைஞ்சிக்கின்னு இருந்து நம்மளை ஏக்கிக்கினுக்குது. இந்த மனத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஆன்மாவுனுடைய குழந்தை அந்த மனம். அப்போ இந்த மனத்தினுடைய செயல் எப்போ போவோம் அப்படின்னா, இந்த மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மனத்தினுடைய செயல் போச்சு. அப்போ ஆன்மாவினுடைய செயல் வரும். ஆன்மாவினுடைய செயலினுடைய நிலை என்ன அப்படின்னா, தெய்வ நிலை, மனித நிலையில். மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனசு. ஒரு புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு. மனுஷன் செத்து போனால் என்ன செத்து போச்சு? பொணம் ஆயிடுச்சு, பேரே மாறி போச்சு உனக்கு. இதில் என்னடா ஆட்டங்குது? எதை கண்ட? எதுவும் கூட வரப்போகுது. வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது. 1000 பேருக்கு நன்மையை செய், புண்ணியத்தை தேடிக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுதான் அகங்காரத்தில் அழியாது. அது உன் ஜென்மம், உன் வம்சத்துக்கு பாதிக்கும். அது
உன்னை மட்டும் பாதிக்காது. அதுக்கு தான் சொன்ன மாதா செய்தது மக்களுக்குன்னா. நீ என்ன செய்தோ உன் வம்சத்துக்கே வந்துடும். நீ செய்கிற தர்மம் உனக்கு கிடையாது, உன் பிள்ளைங்களுக்கு. அதனால் மாதா செய்தது மக்களுக்கு. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தர்மத்தை கையாளுங்க. தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மனம் இலகிடும். மனம் இலகினாவே அந்த அடுத்த ஸ்டெப் அது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும். மனம் முரட்டுத்தனமாக இருந்ததுன்னா உலகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணும். ஏன்னா இறைவனே மென்மையானவன், இறைவன் பூ போன்றவன், இறைவன் பேரொளியானவன், இறைவன் கருணை உள்ளவன். அந்த ஈக்குவலாக அதனுடைய முழு நிலைக்கு போனாலும் கால் நிலைக்கு மனுஷன் போனால் போதும், இறைவன் தூய்ப்பான் உன்னை. ஆனால் நீ அதில் தொடவே தொடாத மொட்டுத்தனமாக வச்சு சுத்தினா இறைவன் உன்னை கழிச்சு கட்டிடுவான். அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்களுக்குன்னா இது இங்கே இக வாழ்க்கையில் தான் இருக்குது. ஒன்றும் தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கின்னு இல்லை. அப்போ நீ செய்கிற செயலை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. அதனால்தான் தலையெழுத்துன்றது இறைவன் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுன்றான்டா. மனிதனை விட இறைவன் கோடிக்கணக்கில் போகணும். எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது? யாரும் எழுதுறது. உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற. உன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் எப்படி வாழ போகிறன்னு நீயே இந்த வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கிற. இந்த பிறவியில் நீ என்ன செய்கிறியோ அதுவே உன் அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய போகுது. அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மையை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது தர்மத்தை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது 10 பேருக்கு நல்லதை சொல்லுங்க அப்படின்னு படித்து சொல்கிறது காரணம் அதுதான். இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும். இறைவனுடைய பயணத்தில் அறிவாளித்தனம் உதவாது. முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் ஓணும். கடவுள் இருக்குதா இல்லையா நீ ஆராய ஆரம்பிச்சுன்னா விடையே கிடைக்காது. சொன்னாங்க இருக்குதுன்னு, இல்லையா இருக்குதா நான் பார்க்குறேன்னு போகணும், அது முட்டாள்தனம். போகிறதுக்கு பயணம் பண்ணுறது முரட்டுத்தனம் வேணும். இருந்தால் இருக்கிற செத்த சாவரியா நான் அந்த பொருளை பார்க்கணுன்ட்டு. நீ நான் அறிவாளி 6 அறிவு படிச்சேன்னு ஆராய ஆரம்பிச்சு நான் இறைவனோட தொடக்கூட முடியாது உன்னால். அதனால தான் நான் சொல்லுவேன், தனிமையில் நீ நானும் பேசுறதை விட ஒரு சபையில் வந்து பேசு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வராத எண்ணம் உனக்கு வரும்போது உன் எண்ணத்தை 10 பேர் பகிர்ந்துக்குவாங்க. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் உனக்கு மட்டும் சொல்கிறத விட 100 பேருக்கு சொன்னால் அது பயன் தரும் அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. உடல் உயிர் ஆன்மா இல்லை, ஜீவன் உயிர் ஆன்மா. என்னது? ஜீவன் உயிர் ஆன்மா, உடல் தனி. ஆனால் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ற பொருள், முப்பொருளும் பிரிகிற பொருள். உடல் பிரியறதும் இல்லை, ஒன்று சேர்றதும் இல்லை. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறார் அவர்? ஆமாம், உடம்பு போச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும், உயிரை போயிடுச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும். ரெண்டும் ஓணும். ரெண்டும் நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட, உயிர் இல்லாத உடல் இருக்காது, உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது. ரெண்டும் இணைஞ்சாதான் இல்லையா? விந்து 2 விதமாக. ஒரு மனுஷனுக்கு ஒரு விந்து இருந்தால் போதாதா? ஏன் 2 விந்து ஓணும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு சுரணிதம் இருந்தால் போதாதா? ஏன் 2 ஓணும்? ஒரு கரண்ட்டுக்கு ஒரு பேஸ் ஒரு 1000 இது வந்தால் வோல்டேஜ் வந்தால் என்ன ஒரு தப்பு இல்லையா? ஏன் நியூட்ரல் பேஸ் ஓணும்? நியூட்ரல் பேஸ் இருந்தால் 1000 வோல்டேஜ் வந்தால் கூட ஒரு லைட் எரியாது. அது கூட நியூட்ரல் சேர்ந்தால் தான் லைட் எரியும். அதே மாதிரி சூட்சும விந்து மட்டும் இருந்தால் உலகத்தில் பயன்படாது, ஸ்தூல விந்து இருந்தால் மட்டும் பயன்படாது. சூட்சும விந்தும் ஸ்தூல விந்தும் நியூட்ரல் பேஸ் மாதிரி, இது ரெண்டும் சேரும்போது தான் நீ கடவுளை அடைய முடியும். இது ரெண்டும் பிரியும் போது நீ மனுஷன். அப்போது இந்த சூட்சும விந்து ஸ்தூல விந்தோட கீழே இறங்கி வந்து பெண்ணோட புணர்வு பண்ணும்போது போய் போகிறது உலக உற்பத்தி. இது மேலேருந்து கீழே இறங்குது. ஆனால் யோகத்து மூலிமா கீழே இருக்கிற ஸ்தூல விந்தை மேலே ஏற்றுறேன்.
மேலே ஏற்றி சூட்சும விந்தோட கலக்கும்போது இறைவனை பார்க்குறேன். இதுதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு தான், வேற ஒரு அதிசயமும் கிடையாது. இது ரெண்டும் சேர்க்கறதுக்கு மன உறுதி வேணும். எதை ஒன்றா இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன தைரியம் வேணும். கடவுள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து சோகம் இருந்தால் போதும்னா வராது. ஒருபோதும் எவனாலையும் அனுபவிக்க முடியாது. சும்மா கதை பேசலாம், உட்காந்துக்கின்னு இன்றைக்கெல்லாம் நான் கடவுளை பார்த்தேன், கும்பிட்டேன், சேவித்தேன், இது பண்ணேன் அது பண்ணேன் சொல்லலாமே தவிர நிஜத்தில் அனுபவிக்க முடியாது. எவன் ஒரு மனம் இல்லாத நிலையில் தான் இறைவனை பார்க்க முடியும். மனம் இருக்கிற நிலையில் மனுஷனாக தான் இருப்பேன். அதனால் இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. அதனால தான் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை என்ன கேட்க சொல்கிறான் மனுஷன்? பார்த்தவன் பேசுறதில்லை, பேசுகிறவன் பார்த்ததில்லை அப்படின்றான். அப்போ இவ்வளோ சித்தர்கள் பார்க்கல, இவ்வளோ பேசிக்கிறானே, இவ்வளோ ஞானிகள் பார்க்கல, பேசிக்கிறானே. இப்படி தானே இவங்களுடைய அர்த்தம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அது இல்லை. பார்க்குற இடத்துல நீ பேச முடியாது, பேசுகிற இடத்துல அதை பார்க்க முடியாது. எப்போ நீ சூட்சும விந்துவாக இருக்கும்போது உன்னால் பேச முடியாது, ஏன்னா நீ தனித்து போயிடுவ. ஸ்தூல விந்தாகும் போது கூட்டமாக இருக்கிற பேசலாம். இதனால சொன்னான், கண்டவர் விண்டில் பார்க்குற இடத்துல பேச முடியாதுடா, பேசுகிற இடத்துல பார்க்க முடியாது. இப்போ இங்கேருந்து கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறது உலகம் உன் கண்ணிலேருந்து மறைஞ்சு போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், உலகத்தை பார்க்க முடியாது. நீ எப்போ கடவுளை பார்ப்ப? உலகம் உன் கண் பார்வையிலேருந்து எப்போ மறையுதோ அப்போ கடவுளை பார்ப்ப. கடவுள் எப்போ உன் கண் பார்வையிலிருந்து மறையுதோ அப்போ உலகத்தை பார்ப்ப. இதான் வாழ்க்கை சாமி. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு தாய் வயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது பிறந்த உடனே தாயை பார்க்குதா, தகப்பனை பார்க்குதா? எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது மண்ணை தான் பார்க்கும். எந்த ஒரு குழந்தையும் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த உடனே அது முதல் பார்க்கறது மண்ணு தான். அதுக்கப்புறம் தான் தாய், தகப்பன், சொந்தம், பந்தம், சொத்து, சுகம் எல்லாம். அப்புறம் முதல்ல அது மண்ணை தான் பார்க்கும். ஏன் மண்ணை பார்க்குது? முடிவும் மண்ணு தான். இப்போ ஒரு 30 வயசுக்குது, 40 வயசுக்குது, 50 வயசுக்குது, பணம் இருக்குது, நான் பண்ணுவேன்னுவேன். உன் உடம்பு ஒடுங்கி போய் ஓர உட்காந்து உன் புள்ள 2000 போயா ஓரமாக உட்காரியா, எனக்கு தெரியும் பார்த்துக்கிறதுக்குன்னுவான். அப்போ உனக்கு என்ன தோணும்? இவங்ககிட்ட வாழறதோடு செத்து போகலான்ற எண்ணம் வரும். இதுக்கு முன்னே வாழணும்னு வந்த எண்ணம் இப்போ சாவணும்னு வருது. ஏன்? உடல் ஒடுங்கி போச்சு, பலம் ஒடுங்கி போச்சு, பணம் ஒதுங்கி போச்சு, ஆதிக்கம் பெருசாக போச்சு. புள்ள ஆதிக்கம் பெருசாக போச்சு, பொண்டாட்டி ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு. அப்போ உன் கதை ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் உனக்கு என்ன தோணுது? செத்துடணும், அது மட்டும்தான் தோணும். ஆனால் இந்த கலையில் முழுமையாக இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கும் இவனுக்கும்னா, போடா எவன் தெய்வம் தேவையில்லை, இறைவன் இருக்கிறான்ற எண்ணம் இதில் வரும். இதுதான் ஞானம். இது இப்போ பண்ணுறதால நீ ஒன்றும் கடவுள் கூட போய் சேர போகிறதில்ல. இது பண்ணுறதால நீ ஒன்றும் பெரிய மகான் ஆக போகிறதில்ல, ஏன்னா உன் ஆசை விட போகிறதில்ல உன்னை. ஆனால் அந்த மனோதைரியம் வரும், அதுக்காக இதை பண்ணணும். எவனும் ஞானியாக முடியாது. நான் ஒன்றும் ஞானி ஆகலை. ஞானியாக இந்த நான் ஏன் உங்களாண்ட கத்தின்னுக்கிறேன்? நான் ஏன் உங்களாண்ட பேச போகிறேன்? எனக்கு எதுக்கு ஆசிரமம்? அதனால் சும்மானா நான் மகான், நான் மகாத்மான்றான் பொழுவக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஞானத்தில் உலக விஷயத்தில் எதுலையாவது பொய் சொல்லிக்கோ. ஞான விஷயத்தில் பொய் சொன்னால் உலக விஷயத்தினுடைய பாவத்தை விட அதிக பாவம் இதில் தான் சேரும். அதனால் உடல் உயிர் இருக்கிறதால இயங்குது. உயிர் மறைஞ்சதுன்னா உடல் விழுந்துடும், நிற்காது இல்லையா? ஒரு 100 கிராம் இருக்கிற ஒரு குச்சியை நிற்க வச்சா நிற்க மாட்டேங்குது, விழுந்து போகுது இல்லை? 50 கிலோ இருக்கிற நீ எப்படி நின்னுங்கிற? எது நிறுத்திக்குது? எது சாமி நிறுத்திக்குது? காற்று நிறுத்தி வச்சுக்குது உன்னை விட்டு. உடலை விட்டு காற்று வெளியே வந்ததுன்னா உன்னை 4 பேர் தூக்கி நிற்க வச்சாட பொத்துன்னு கீழே வந்துடுவேன். அப்போது நீ நடக்கிறதுக்கும், ஓடுறதுக்கும், பேசுறதுக்கும், படுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படையானது காற்று. அந்த காற்றை பிடிங்கன்னு தான் சொல்லிங்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றத காற்றால தான் வருது. உச்சியை மூடி
தாயினுடைய கர்ப்பப்பையிலேருந்து போகிற தொப்புளினுடைய தொடர்பு காற்று போய் இடிக்கலைன்னா அந்த குழந்தை உள்ளவே செத்து போயிடும். அது இடித்து 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 தான் கையும் தலையும் முன்னாடி வெளியே வருது. அப்போ உன்னை கொண்டு வந்தது இந்த உலகத்துக்கு காற்று, உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதும் காற்று, உனக்கு வாழ்க்கையே இல்லாத ஆக்க போகிறதும் காற்று. இதை தான் ரொம்ப அழகாக சொன்னார் வள்ளுவர். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும். பிறந்தது நீ நிஜண்டா, போக போகிறதும் நிஜம்தான், இதையும் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை பிடிக்கலன்னா வைக்க போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் எல்லாம் கேட்டுட்டு வீட்டில் போய் அவன் செய்யத்தான் செய்கிறான். இந்த முருகேசன் நேரத்துக்கும் எல்லாம் கேட்டுட்டு அங்கே 9 தறி ஓடுதா 7 தறி ஓடுதான்னு போய் பார்க்குறாரு. நெட்டில் தெரியும், அதுக்கு தான் உன் பேர் சொல்லின்னுக்கிறேன். ஆமாம், ஆனால் நீ என்ன பண்ணுற, போகும்போது மட்டும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறா உங்களுக்கு. எல்லாராலையும் முடிஞ்சதுதான் 1,400 ரூபாய் கொடுக்குறாங்க. கோடீஸ்வரன் நீ போய் உன்னால் முடிஞ்சதுன்ற 9 தறி போட்டுக்கின்னு பார்த்தியாப்பா. மீதி பேரில் நானும் வீடு போய் எடுத்துன்னு வந்தேன். நீ மட்டும் என்னை தேடி வந்த, நான் போய் உங்களெல்லாம் வீட்டாண்டு போய் கூட்டின்னு வந்த மாதிரி இருக்குத. அதனால் இந்த பாழா போன மனத்தில் அந்த ஆசை நீங்க மாட்டேங்குது. அந்த ஆசை எது கட்சது, எது இல்லை. இந்த நிலையை கொண்டாந்துட்டான்னாவே அவன் இறைவனோட தொடர்புக்கு ஏற்படுத்திப்பான். ஐயோ இது கிடைக்கலையே, இது போச்சே, இது செய்யலையே, இது செய்தால் சரியாக வரலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுனா கடவுளை மறந்துடுவோம். அதெல்லாம் நிலையை பற்றி பேசினா ஏங்க இது கடவுளை தேடுறீங்க, விட்டுடுங்க. யோ என் நல்லா சரியில்லையே, போயா கடவுளை, நான் நல்லா இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு. ஆமாம், போட்டோம் எப்படின்னா போட்டுமே. நீன்றது யாரு? நம்மன்ற யார்? அது நம்ம யார்? அது அப்ப கண்ட்ரோல் இல்ல, அப்போ நீ இல்ல அங்க, அப்போ உன் பொருள் இல்ல. நீ வேற இல்ல, தெரியுது இல்ல, நம்ம இது இல்ல, நம்ம உள்ள இருக்கிறது தான் நம்ம. ஆனா அந்த உள்ள இருக்கிறத தேட மாட்டேன்றீங்க, இந்த உடலையே தேடிங்கிறீங்க. இதை தான் படிச்சு சொல்லிங்கிறேன். விழுந்து போதே ரமண மகரிஷி உட்கார்ந்துன்னு இருக்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் வரல. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன நாதத்தை பற்றி, அந்த ஓசைன்னு உலகத்தையும் ஆளுது உன்னையும் ஆளுதுன்ட்டு இல்லையா சொன்னேன்ல. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் கொடுக்கல. ஆனால் உடல் இருக்குது, அப்பாவினுடைய உடல். இவர் யோசிக்கிறாரு, அப்போ யார் அப்பா எனக்கு? நான் முதல்ல கூப்பிட்டா குரல் கொடுத்தாரு, இப்போ கூப்பிட்டா குரல் கொடுக்கல, உடல் இருக்குது. அப்போ எனக்கு அப்பா யார்? நான்ன்றது யாரு அப்படின்னு தேடிக்கின்னு திருவண்ணாமலை வந்து 13 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சார். அப்படி இருக்கணும் மகான் தன்மை. அவங்க அப்பா அம்மா வராங்க, உலகம் ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. யாரோ சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாருன்ட்டு வராங்க, கத்துறாங்க கதறாங்க. இத்தனைக்கு பிராமின் அவர். கத்துறாங்க கதறாங்க, உழுறாங்க அழுகுறாங்க, வாயே தொடர, கால் நீட்டுன்னு உட்காந்து தான். அப்பா பக்காக்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்ன சாமி ஒரு பெத்த தாய் இவ்வளோ கத்துறாங்க கதறாங்க, ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னும் போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு. அப்போ கூட வாயில் சொல்ல, பேப்பரில் எழுதி, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்றார். இன்னமும் என் பொண்டாட்டி என் புருஷன், என் பொண்டாட்டி என் புருஷன். நீ பொண்டாட்டி செத்தா புருஷன் சாகணும், அவன் தான் பொண்டாட்டி புருஷன். புருஷன் செத்துட்டான்னா பொண்டாட்டி மேலே ஒன்று செத்து போயிடணும், நெருப்பில் போட்டு கொளுத்தக்கூடாது முன்ன மாதிரிலாம். அந்த மாதிரி சொல்ல நான். புருஷன் உயிர் போச்சுன்னா பொண்டாட்டி உயிர் போயிடணும், அவன் நயா புருஷன். பொண்டாட்டி உயிர் போச்சுன்னா புருஷன் மேலே ஒன்று செத்து போடணும், அவன் தான் புருஷன். சாவிங்களா யாருன்னா போயிட்டா 3வது மாதம் வேறு பொண்ணை பாருன்னுவீங்க, ஏன்னா மாதம் வந்துடும்னுவீங்க. இந்த மாதிரி ஆசையை வச்சுக்கின்னு எங்கேயா இறைவன் ஏற்றுறது?
அவர் சொல்றார் நீ வந்த வழியை பார்த்து நீ இப்போ யாருக்கிட்ட சொல்றார்? பெத்த தாய்கிட்ட சொல்றார், பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியல. ஏன்? இதை தான் சொன்னான் பத்ரகிரி. பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. பொண்டாட்டி அர்த்தம் பொண்ணுடாது, பரவாயில்லடா, ஏதோ ஒரு காரணம் வச்சு அடிச்சு கிடிச்சு தெத்தி விட்டுடலாம், எப்படின்னா ஓடி போடுவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க பாரு, நீ சாவர வரைக்கும் உன்னை சுல்லானி மாதிரி கூத்துண்டானா. சுல்லானி என்னன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? எதுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்க? எங்கன்னா பாரிஸ்காரன் ஓரம் போய் படுத்துங்க. சுல்லானி தெரியாதுன்றீங்க. தாத்து கொம்புன்னா தெரியுமா? மாடு ஓட்டி போவாங்கல்ல, சம்மி ஏறு ஓட்டி போவாங்கல்ல, மூங்கு கொம்பு வச்சுருப்பாங்க கையில், அது பேர் தாத்து கொம்பு. அது உள்ள முனையில் ஒரு ஊசி வச்சுருப்பாங்க. அது ஏறு ஓட்டும்போது தொடையில் ஒரு குத்து குத்துனா மாடு நெளிஞ்சிக்கினே ஓடும். அந்த மாதிரி குத்துமா அது நீ பெற்று வச்சுக்கிறது. நீ எங்கே சுகத்துக்கு போவ, எங்கே கடவுளை தேடுவ? உட்காந்து இருப்பார் ஒரு உன் பொண்டாட்டி உன்னை விட்டுதா போகிறதுக்கு கடவுளாண்ட? உன் பிள்ளைங்க விட்டாங்களா? இந்த லட்சத்தில் இருக்குது ஞானம். இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லார் நிலையும் அதான். உனக்கு சொல்கிற தனிப்பட்ட முறையில் சொல்ல. நீ 1 மணி நேரம் ஒன்றும் பேசாத உட்காந்து உன் புள்ள விட்றான்னா பாரு, யார் பிள்ளைங்களாவது விட்றாங்களா பாரு, யார் பொண்டாட்டி நேயா பேசாதுக்குற, நேயா பேசாது, நீ பேசினதே 10 ரூபா பொண்டாட்டி போய் உடனே நைஸ் பண்ணிடுவான். ஞானம்ன்றது அது இல்லை, மனசு கருங்கல் மாதிரி ஆயிடணும். இரக்கமே இருக்கக்கூடாது, பாசம் இல்லாமல் ஆக்கணும், ஆனால் எளிமையாக இருக்கணும். இது எப்படியா? இது கருங்கல் மாதிரி இருக்கணும் நீயே சொல்கிற, எளிமையாக இருக்கணும்னு சொல்கிற அப்படின்னு தோணும். அதனால் சொன்னான், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா. என்னையா தூங்கணுன்ற, திருப்பி தூங்கக்கூடாதுன்றன்னா. ஏன்னா இது 2க்கு இடைப்பட்ட தூக்கம் ஒன்றுக்குது. அந்த தூக்கம் ஞான தூக்கம். அது மாதிரி உன் மனசு இறைவு மேலே இலகி போகணும், உலகத்து மேலே கருங்கல்ல மாதிரி ஆயிடும். பாசம்ன்றதே இருக்கக்கூடாது உலகத்து மேலே உனக்கு, இறைவு மேலே மட்டும் உருகி போகணும். அதனால சொன்னான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னா. இப்படி அடையணும் இந்த இறைவனை. சும்மா வாயில் பேசுறதால இறைவன் அஞ்சிட முடியாது, படிக்கிறதால இறைவன் அஞ்சிட முடியாது. இதை இவ்வளோ புக்கு இருக்குது, இதில் எந்த புக்குலையாவது இறைவன் இருக்கிறானா? எந்த வேத நூல்லையாவது இறைவன் இருக்கிறானா? இல்லை. வேத நூலில் இறைவன் இருந்தால் அந்த புக்கே போதுமே. இறைவனை பற்றி தான் வேத நூல் இருக்குது. அதை முயற்சி பண்ணி அடையிறது உன்னுடைய முயற்சி தான். அதனால் இறைவன் என்றவனே உனக்குள்ளவே ஒழிஞ்சின்னுக்கிறான். அதை தேடுங்க. காற்றை பற்றி நீங்கள் பேசும்போது அந்த சத்தம் வந்து காற்று மூலியமாக எப்படி கேட்குது? நான் அது எனக்குள்ளே எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்றது காற்று மாசு, இதனால் இப்போ கேட்டால் எனக்குள்ளே வந்து தோணுது காற்று மாசு. நீ சாப்பிட்றதால வந்துப்பா, காற்று வெளியேந்து ஒரு கண்ணாடி ரூமில் போட்டுட்டு உன் வெளியேந்து காற்று வரட்டேன்னா இருப்பியா? உயிராக இருப்பியா? இருக்க முடியாது இல்லையா? நீ சாப்பிடாம 10 நாள் படுத்துக்கு உனக்கு காற்று வரத பாரு, வருமா? வராது. ஏன்னா இந்த கேஸ் தயார் பண்ணுவாங்க தெரியுமா? கிராமத்து பக்கம் சாணியெல்லாம் ஒரு தொட்டி கட்டுவாங்க, தொட்டி கட்டி சாணி கொட்டுவாங்க, சாணி கொட்டி தண்ணி ஊற்றி அதை குழப்பி விடுவாங்க, மூடிடுவாங்க. மூடினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கேஸ் உருவாகும். அந்த கேஸ் தான் காற்று. நீ என்ன பண்ணுற தெரியுமா? சோறு, குழம்பு, கறி, மீன் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி குழப்பி விட்டுற குடலில். அதனால் கேஸ் வருது. அதனால் பேசுகிற நீ சாப்பிடாத ஒரு 15 நாளைக்கு படுத்துக்கோ, மூச்சு வருதப்பார். அதனால தான் சொன்னான், கடவுள்னா எதிரான்னு சொன்னால் ஆகாரம் தான்டா கடவுள். அதை விட ஒரு கடவுள் உலகத்தில் எதுவும் இல்லைடான்னா. சாப்பாடு தான் மனுஷனுக்கு. சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான
நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை கடவுள்